வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் பருமன். அதாவது அந்த காலத்துலலாம் பொதுவாக பார்த்தோம்னா அதிகமாக எண்ணெய் சாப்பிடும் பொழுதோ அப்படி இல்லைன்னா அதிகமாக கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுதோ தான் இந்த உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் பருமன் அப்படின்ற ஒரு தொந்தரவு அதிகமாகவே இருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதில் ஒரு காரணம் என்னன்னா நம்மளுடைய உணவு. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா உணவு அப்படின்னு சொன்னோம்னா உடனே சாப்பிடாம அப்படியே பட்னியாக இருந்து உடம்ப குறைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனா இதுக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க. எப்படி உடம்ப ஒரே நாளில் குறைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு அதுக்கான வழிகள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்பவே தவறான ஒரு வழிகள். ஏன்னா உடல் பருமன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரே நாள்ல உடம்பு அப்படியே குண்டாயிடல. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய உடலினுடைய எடையை கூட்டுச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் உடம்புடைய எடையை நம்ம எளிமையா குறைக்க முடியுமே தவிர ஒரே நாள்ல குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ உடல் பருமன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த நோய்கள், இல்ல ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உடலுடைய எடை அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதையும் அவசியமானது. அதே மாதிரி உடலினுடைய எடையை எப்படி சாதாரணமாகவும் ஆரோக்கியமான முறையிலையும் நம்ம குறைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பட்னி இருந்து இல்லை எதுவுமே சாப்பிடாம இருந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உடலினுடைய அந்த ஆரோக்கியம் கெடுறது மட்டும் இல்லை, உடலினுடைய உறுப்புகள், உடலினுடைய செயல்பாடுகள்ல சிக்கல்கள் ஏற்படும். அதனால அந்த மாதிரியான வழிகளை நாடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாக உடல் பருமனுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மாவுச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது. இன்னைக்கு நம்ம பிரதானமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்தோம்னா மாவுச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாகவே இருக்கு. அதாவது காலையில் சிற்றுண்டியாக இருக்கட்டும், இல்லை மதிய உணவாக இருக்கட்டும், இல்லை இரவு உணவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது மாவுச்சத்துக்கள் நிறைந்த அரிசியோ அப்படி இல்லைன்னா கோதுமை சார்ந்த உணவுகளாகவே இருக்கு. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளை அரிசியிலையும் இந்த கோதுமையிலையும் பெரிய அளவில் மாவுச்சத்துல வித்தியாசங்கள் கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரி பிரதானமான உணவுகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டாலே போதும், ரொம்ப விரைவாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் நம்ம உடல் எடையை குறைக்க முடியும். அதாவது அதிகமாக நம்ம மாவுச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல்ல அதிகமாக குளுக்கோஸ் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதிகமாக குளுக்கோஸ் சுரக்கும் பொழுது இன்சுலினுடைய அளவும் அதிகமாகும். இந்த மாதிரி இன்சுலினுடைய அளவும் அதிகமாகும் பொழுது உடனே குளுக்கோஸினுடைய அளவு அப்படியே விழுந்துரும். அதனால உடனே அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும், திருப்பி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதனால இதை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது மட்டும்தான் உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சுலபமான வழியையும் நம்ம பார்க்க முடியும். சரி, எப்படி உடல் எடையை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நான் சொன்னதுதான் நம்மளுடைய மாவுச்சத்து உள்ள உணவுகளை நம்ம கட்டாயம் குறைத்தே ஆகணும். இப்போ மாவுச்சத்துள்ள உணவுகள் தான் அரிசி அப்படின்னாலும் நம்ம பட்டை தீட்டப்படாத பாரம்பரிய அரிசிகள், அதாவது நார்ச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள்னு நிறைந்த ஒரு முழு தானியமான அரிசியை பயன்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அதாவது சிகப்பரிசியை நம்ம பயன்படுத்தலாம். பாரம்பரிய அரிசிகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடல் பருமன்லேருந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப விரைவாகவும் நம்ம வெளிவர முடியும். அதே மாதிரி காய்கறி பழங்களை அதிகமாக உணவோடு எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் புரதச்சத்துக்களும் அதே மாதிரி வைட்டமின் மினரல் சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவாக அது இருக்கு. அதனால காய்கறிகள் பழங்களை நம்மளுடைய உணவுல கிட்டத்தட்ட ஒரு 50% உணவா நம்ம மாத்திக்கும் பொழுது விரைவா உடல் பருமன்லேருந்து வெளிவரதையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது காலை உணவா இருந்தாலும் சரி, மதிய உணவா இருந்தாலும் சரி, இரவு உணவா இருந்தாலும் சரி, அரிசி அப்படின்னும் பொழுது அது பட்டை தீட்டப்படாத ஒரு சிகப்பரிசியா இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். காய்கறிகள் பழங்கள்னு ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய உணவுகள்ல நார்ச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள், வைட்டமின் மினரல் சத்துக்கள்னு நிறைந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது இதுவும் விரைவா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உணவுல உப்புடைய அளவை கொஞ்சம் குறைக்கிறது அவசியமானதாகவே இருக்கும். அதாவது உப்பை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது உப்பு உடலை உப்பி போக வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உடலினுடைய எடையை கூட்டக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததான் அதிகமாக மசாலாக்கள் நிறைந்த உணவுகள், அதிகமாக எண்ணெய் பயன்படுத்தி உணவுகள், இனிப்பு, மாவுச்சத்து உள்ள உணவுகளை குறைக்கிறது சிறந்ததாகவும் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் பசிச்சா மட்டுமே சாப்பிடும் பொழுது உடல் எடை ரொம்ப விரைவாக குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். நொறுக்கு தீனிகளை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவும் இருக்கும். கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் தவிர்க்கிறது அவசியமானதாகவும் இருக்கும். தேவைப்படும் பொழுதெல்லாம் மோர், அதாவது தயிரை நல்லா மோராக்கி
அந்த மோரை வந்து நம்ம பருகும் பொழுது உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை, உடலுக்கு தேவையான நீர் சத்துக்கள், குடலுக்கு தேவையான மற்ற பல சத்துக்களுமே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் யோகா, தியானம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன உடற்பயிற்சி, காலையில ஒரு சூரிய நமஸ்காரம் அவசியமானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம வந்து செஞ்சுக்கும் பொழுது உடல் எடை ரொம்ப விரைவாக குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆரோக்கியமான ஒரு உடலையும் நம்ம வந்து பெற முடியும். அதனால உடல் எடைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. ரொம்ப எளிமையா அதை வந்து கையாண்டு நம்ம வந்து ரொம்ப எளிமையா அதுக்கான மாற்றங்களை செஞ்சுக்கும் பொழுது விரைவாகவே அதுல ஒரு நல்ல பலனையும் நம்ம பார்க்க முடியும். எப்படி வந்து எளிமையா உடல் எடை குறைக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.